ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட் ஆர்டர் அப்படின்னா என்ன, லிமிட் ஆர்டர் அப்படின்னா என்ன, இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ பொதுவாக நம்ம ஒரு ஷேர் வாங்கணும்னு நினைக்கிறோம், நம்ம ஒரு லாட் வாங்கணும்னு நினைப்போம். ஷேர் மார்க்கெட்டில் வந்தோடனே நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது இதுதான். இதில் இன்ட்ராடே லாங் டேர்ம் அப்படிங்கிறது ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இன்ட்ராடேனா என்ன, அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே க்ளோஸ் பண்ணுறது இன்ட்ராடே. லாங் டேர்ம் அப்படின்னு இருக்கும். இதுக்கு கீழே நீங்கள் இன்ட்ராடே கிளிக் பண்ணாலும் சரி, இங்கே மார்க்கெட் லிமிட்டுன்னு இருக்கும். லாங் டேர்ம் அப்படின்னு கிளிக் பண்ணாலும் மார்க்கெட் லிமிட் இருக்கும். சரிங்களா? இதில் மார்க்கெட் ஆர்டரை வச்சிங்கன்னா என்ன நடக்கும், லிமிட் ஆர்டரை வச்சிங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ மார்க்கெட் ஆர்டர்லையும் தெளிவாக இருக்கணும், லிமிட் ஆர்டர்லையும் தெளிவாக இருக்கணும். இதில் முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, market order instruct your broker to buy or sell a security immediately at the best available price in the market. அதாவது ஒரு ட்ரேட் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மார்க்கெட் ஆர்டரை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, நீங்கள் கிளிக் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் அ செகண்ட்லேயே கிடச்சிரும். சரிங்களா? லிக்விடிட்டியை பேஸ் பண்ணி அன்றைக்குள்ளே பேஸ் எப்படி இருக்குது, நல்லா பையர் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இமீடியட்டாக நீங்கள் மார்க்கெட் ஆர்டர் கிளிக் பண்ணிங்கன்னா இருக்கிற ப்ரைஸில் என்ன ட்ராவல் ஆகிட்டு இருக்கோ அப்படியே நமக்கு இமீடியட்டாக கிடைக்கும். சரிங்களா? கேரண்டீடு எக்ஸிக்யூஷன். இதை மேஜராக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த லாங் டேர்மில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக யூஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா நீங்கள் ட்ரேடில் நமக்கு இவ்வளோ ஷேர் கிடைக்குமா வைக்குமா அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வரும்போது லிக்விடிட்டியை செக் பண்ணிட்டு நார்மலாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ஆசமாக கிடச்சிரும். தே ஆர் ஐடியல் ஃபார் லிக்விடிட்டி, அதாவது லிக்விட் ஸ்டேபிள் அசட் வேர் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் ஆர் மினிமல். அதாவது மினிமமாக, அதாவது நீங்கள் லிமிட் ஆர்டரில் போடும்போது ஒரு இஷ்யூ வரும். சரிங்களா? அதை லிமிட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மார்க்கெட் ஆர்டரை போடும்போது மினிமமான குவான்டிட்டியில் நபர்கள் இருந்தாலும் சரிங்களா, நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வாங்குறதுல இஷ்யூ வராது. நீங்கள் காலையில் போயிட்டு ஷேரை நீங்கள் வாங்க நினைக்கிறோம், ஒரு 1000 ஒரு 5000 குவான்டிட்டி வாங்குறீங்க அப்படின்னா இமீடியட்டாக நமக்கு கிடைக்காது. இதே இது நீங்கள் மார்க்கெட் ஆர்டர் ஃப்ளக்சுவேட், அதாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக ஸ்லோகமாக நமக்கு கிடச்சிரும். சரிங்களா? அதுபோல் தான் இந்த லாங் டேர்ம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தேன். லாங் டேர்மில் போகிறவங்க who don't focus on ஷார்ட் டேர்ம், அதாவது நார்மல் ட்ரேடர் மாதிரி கிடையாது. லாங் டேர்ம் பண்ணும்போது இதில் பர்ஃபெக்ட், அதாவது லாங் டேர்ம் பண்ணுறவங்களுக்கு பர்ஃபெக்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரிஃபர் பண்ணோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இது மார்க்கெட் ஆர்டர் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதாவது மார்க்கெட் ஆர்டர் அப்படின்னு எடுக்கும்போது நீங்கள் நினைக்கிற ப்ரைஸில் உங்களால் வாங்க முடியாது. சரிங்களா? அது மார்க்கெட்டில் எப்படி போயிட்டுருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்புறம் வாலட்டாலிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. சரிங்க, நீங்கள் எங்கே பார்த்தாலுமே வாலட்டாலிட்டி, அப் அண்ட் டவுன் மார்க்கெட் மூமெண்ட்டு நல்லா போயிட்டுருக்கும். சரிங்களா? சில நேரம் அது போகவே போகாது. சரிங்களா? லோ லிக்விடிட்டியாகவும் இருக்கும். அந்த டைமில் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, லிக்விடிட்டி கம்மியாக இருக்கும்போது நீங்கள் சரியான ப்ரைஸ் வாங்கணும்னு நினைக்கும்போது நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா மேலே உள்ள ப்ரைஸையும் வாங்கி தரலாம், இருக்கையில் ஹையில். ஏன்னா லிக்விடிட்டி கம்மியாக இருக்குது, யார் போட்டிருக்காங்களோ செல் என்ட்ரியில் ஹையாக போட்டிருந்தாங்கன்னா அதை உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுக்குறதுக்கும் சான்சஸ் இருக்கா. சரிங்களா? அதே மாதிரி பொதுவாக ஒரு ட்ரேடுக்குள்ளே நீங்கள் நார்மலாக வரீங்கன்னா, ஏன்னா நம்ம கண்ட்ரோலில் தான் மார்க்கெட்டே இருக்கும். சரிங்களா? அப்படி நம்ம வச்சுக்கணும். அதனால் மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடருக்கோ இன்வெஸ்டருக்கோ இது ரெக்கமெண்டட் கிடையாது. சரிங்களா? இந்த வாலட்டிலிட்டி மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் அப் அண்ட் டவுனில் போயிட்டுருக்கு அப்படின்னா இது ஒரு ரெக்கமெண்டடான விஷயம் கிடையாது. ஆனால் லிமிட் ஆர்டரை எடுத்துட்டீங்க அப்படின்னா, லிமிட் ஆர்டர் அலோஸ் யூ டு ஸ்பெசிஃபை த மேக்ஸிமம் மினிமம் ப்ரைஸ் யூ ஆர் வில்லிங் டு பே. சரிங்களா? இந்த மினிமம் ப்ரைஸ் யூ ஆர் வில்லிங் டு ரிசீவ், அதாவது நீங்கள் நினைக்கிற ஒரு ப்ரைஸுக்கு ஈஸியாக என்ன நினைக்கும் அப்படின்னா கிடைக்கும். நம்ம ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும், நம்மகிட்ட ஃபண்டு இவ்வளோ தான் இருக்கும்னு நினைக்கலாம். சரிங்களா? அந்த ப்ரைஸுக்கு வாங்கணும்னு நினைப்பீங்க, அந்த ப்ரைஸுக்கு விற்கும்னு நினைக்கும்போது ஒரு கம்ஃபர்டபுளானது பார்த்தீங்க அப்படின்னா லிமிட் ஆர்டர் தான். மார்க்கெட் எந்த விதத்தில் போனாலும் சரி, சரிங்களா, அப் அண்ட் டவுனில் போனாலும் நீங்கள் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணி போகும்போது உங்களுடைய ப்ரைஸில் தான் கிடைக்கும். இன்னொன்று, உங்கள்கிட்ட இருக்க கேபிட்டலை நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா செக்ரிகேட் பண்ணி அந்த ப்ரைஸில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மார்க் பண்ணி இந்த ப்ரைஸ் வந்தால் எனக்கு வாங்கு வித்துரு அப்படிங்கிறத கொடுக்க முடியும். சரிங்களா? இதனால் நமக்கு என்ன அப்படின்னா அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் மினிமமாக பண்ணுற லாஸ் கூட இதில் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக மாறலாம். இல்லை அப்படின்னா பிரேக் ஈவெண்ட்டாக லாபமே இல்லாமல் நஷ்டமும் இல்லாமல் அந்த இடத்துக்கு கூட லிமிட் ஆர்டர் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணலாம். ஆனால் லிமிட் ஆர்டரில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கும்போது ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா? அற்புதமாக இருக்கும். சரிங்களா? என்ன அப்படின்னா, நோ கேரண்டி ஆஃப் எக்ஸிக்யூஷன். அதாவது நீங்கள் ஒரு ப்ரைஸில் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அன்னைக்கு அந்த ப்ரைஸில் மார்க்கெட் ரீச் ஆகலை அப்படின்னா உங்களால் வாங்க முடியாது. சரிங்களா? அப்புறம்
நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க, ட்ரேட் கிடைக்கும். அன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு ஷேரை ஒரு அன்புசீலன்னு ஒரு ஸ்டாக் இருக்குது, 1000 குவான்டிட்டி போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த குவான்டிட்டி அந்த ப்ரைஸ் வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். அதுக்கு டைம் இருக்கும், ரொம்ப டைம் எடுத்துக்கிடும். சரிங்களா? இதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடிய சூழல் ஏற்படும். சரிங்களா? சம்டைம்ஸ் கிளிக் ஆகலைன்னா என்ன பண்ணேன், சரிங்களா? அன்றைக்கி நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண முடியாதுன்னா நீங்கள் நிறையா ரிசர்ச் பண்ணி தான் உள்ளே வந்திருப்பீங்க. அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1000 குவான்டிட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அங்கே விற்கிறதுக்கு 500 குவான்டிட்டி தான் இருக்குது. 500 பேர் தான் ரெடி, அதாவது 500 பேரில் அந்த ஆர்டரில் 500 குவான்டிட்டி தான் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் 1000 கேட்கும்போது உங்களுக்கு பார்ஷியலாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இதெல்லாம் கவனத்தில் எடுத்துகிட்டு எந்த மாதிரியான ட்ரேடு எந்த மாதிரி யூஸ் பண்ணும், எந்த மாதிரியான ஸ்டாக் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். எந்த டவுட் தான் கமெண்ட் பண்ண மாட்டேறாங்க. தேங்க்யூ.